விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர் விளையாட்டுத்துறையை மட்டும் பேசினா மற்ற அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஃபாஸ்டா முடிக்கலாம். அப்படியே விட்டா நம்ம சிலுக்கு வார்பட்டி அழுக்கு வார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்ள. உடிச்ச மாப்ள பாயிண்ட. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஆதவ் அர்ஜுன் தான் பதில் சொல்றாரு. இன்னைக்கு எதை பத்தி சொன்னாலும் அவரே பாதி நேரம் அவரே பேசுறதுனால தான் சப்ஜெக்டும் டைவர்ட் ஆகுது, டைமும் ரொம்ப வலிக்குது. இதுதான் உண்மை நிலை. வைதவை மழை வரதுக்கு முன்னாடி மாடியில துணி எடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் நாங்களும். ஒரு டண்டாங்கோ 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 திண்டா ஒரு டண்டாங்கோ திண்டா ஒரு டண்டாங்கோ பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன், ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இந்த தலைப்பு என்ன வச்சிருக்கீங்க? தலைப்பு என்ன மேடம் வச்சிருக்கீங்க? காரசார விவாதத்தில் ஸ்கோர் செய்வது யாருன்னு. இதுல ஸ்கோர் செய்யறது திமுக. அதுல மாற்று திமுக தான். திமுக தான் ஸ்கோர் பண்றாங்க சார். முடிச்சிடலாம் சார் டிபேட். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பஞ்சாயத்து கூட போற வீடு போ போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க. ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுல ஆக்கப்பூர்வமா பேசி ஸ்கோர் பண்றது எங்க கட்சி. பாத்ரூம் பத்தி பேசுறது, பாத்ரூம் பத்தி பேசுறது, பாத்ரூம் பத்தி பேசுறது அது ஆக்கப்பூர்வமானது இல்ல. அதுக்கு முன்னாடி யார் பேசுனா? அதுக்கு முன்னாடி யார் வார்த்தை விட்டா? சங்கிங்கிற வார்த்தை. அதுக்கு முன்னாடி யார் வார்த்தை விட்டா? அது உண்மையா இல்லையா? இந்த விவாதத்துல நம்ம பேசியிருக்கோமா? கரூர் கம்பெனிங்கிற வார்த்தையை நம்ம பேசியிருக்கோமா இல்லையா? நீங்க பேசிருக்கீங்கன்றனாலே அது உண்மையாகாது. நீங்க வழக்கு போட்டு நிரூபிச்சு உள்ள தள்ளுங்க, உண்மையாகும். என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட காரு கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார் அவங்க சொல்லிட்டு சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆதாரத்தோட நாங்க வெளியிடுறோம். ஆதாரங்களை நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேசுங்க. இப்போது வேண்டாம், அவை குழு நீக்கிற. அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவுல ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரோம். ஏமாற்றுவேன் இந்த வார்த்தையை நான் அவைக்குள் நீக்கிறேன். அது மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. அமைச்சர் நம்முடைய அமைச்சர் சொன்ன கருத்துக்களை பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை. நாசமா போச்சு. மாப்பிளைக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு. டேய் ஜம்பல கடி பம்பா கட்ல கட்ட வந்துட்டு எனக்கு குழப்பாதடா. பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை. இங்க எந்த கட்சியை பத்தி நம்ம பேச வேணாம். டேய் இதுக்கு என்னடா பேர் வச்சிருக்கீங்க? அப்பா ஜிம்மிப்பா குப்பத்தொட்டின்னு பேர் வைங்கடா. எல்லாத்தையும் போட்டு தின்னுட்டு இருக்குது. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இந்த சட்டப்பேரவை தலைவருமே பிஜேபிங்கனா ஏன் அதறாரு? இப்போ நீங்க மோடி பேரையோ அமித்ஷா பேரையோ உச்சரிக்க கூடாதா? அது என்ன அன்பார்லிமெண்டரி வேடா? இங்க பாஜகவை பத்தி உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் தான் பேசுறாரு. வன்னியரசு எதிர்க்கட்சி இல்ல, உங்க ஆளுங்கட்சி, உங்க அரசு, உங்க அமைச்சர். அவர் மோடின்னு சொன்ன இன்னைக்கு அந்த ஒண்ணுக்கு மட்டும் யாரா விளக்கம் சொல்லுங்க சார். வன்னியரசு இன்னைக்கு என்ன அன்பார்லிமெண்டரி வேர்ட் யூஸ் பண்ணார் சொல்லுங்க. மோடி அமித்ஷா தான சார் சொன்னாரு. ஓகே, மோடின்னு சொன்னதே அவை குறிப்பில இருந்து நீக்கணுங்கிற அளவுக்கு நீங்க பாஜக கண்டு பயந்து நடுங்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி சார் பாஜகவை கண்டு அதுக்கு வேற என்ன அர்த்தம்? பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம எடுத்துடலாம். நம்ம அது தேவையில்லை. இங்க எந்த கட்சியை பத்தி நம்ம பேச வேணாம். என்னடா வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஜகவை பார்த்து பயப்படக்கூடிய நிலையில தாவேகா இல்ல. பாஜகவிற்கு பயப்படுகிறார்களான்னு கேட்டதுல மாறுபட்டாங்க. இவங்க கூட்டணி கட்சி, இன்னைக்கு கூட்டணி மீன்ஸ் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி சுப்பராயன் சொல்றாரு, தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி நடக்கிறது என்பது முழு உண்மை அல்ல, சங்கிகளின் ஆட்சி தான் நடக்கிறது. என் வார்த்தை இல்ல, சுப்பராயன் வார்த்தை. சங்கிகளின் ஆட்சி தான் நடக்கிறது.
நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? எந்த ஒரு சாமானியன் எந்த அவருடைய தாயை கொச்சைப்படுத்தி பேசினால் கோபப்படுவார் இல்லையா? ஒரு முதலமைச்சருடைய தாயாரை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்துல நயினார் நாகேந்திரன் புது விவாதம் கண்டிக்கிறேன். நயினார் நாகேந்திரனை கண்டிக்க கூட திராணி இல்லைன்னா அப்புறம் நீங்க பாஜக புதுசா நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சானு சிரிக்கிறீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறேன். தலைப்புக்குள்ள போற மாதிரி லோகேஷ் உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. பேசுவப்பா, ஏன் பேச மாட்டேன்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு கேவலம். அது அப்துல் கலாம் ரேஞ்சுக்கு உங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்களா? வெக்கமா இல்ல? ஒரு விஞ்ஞானியும் வித்த காட்டுற நீயும் ஒன்னா? கேவலமா இல்லையாடா? என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு கர்ம வீர காமராஜர் அவர்களின் பெயர் சூட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 100க்கும் காமராஜர் பேரை வைக்கிறீங்களோ வைக்கலையோ, தயவு செய்து தமிழை கொலை பண்ணி ஒருத்தர் அசிங்கப்படுத்தாதீங்க. எழுதி வச்சுதான் படிக்கிறீங்க. அப்பயும் கர்ம வீரர்ன்றது வேற மாதிரி ஏதோ படிச்சிட்டு இருக்கீங்க. சரி, யாரை அவர் கன்சல்ட் செய்யலாம் என்றால் யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலான முடிவெடுக்கும் திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? இந்த பேரை வெற்றிங்கிற பேரை நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். வாழ்த்துக்கள். எனக்கு தெரிய டிவி கேக் பேர் வச்சோம் நானு. சோ இப்படி யோசிக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். ஏமா எப்படி இருப்பான்னு பாக்கணும் பசங்க கிட்ட வந்து. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. அவர்கள் எங்க சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவரோட அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனி தற்கொலைன்னு சும்மா போற போக்குல சொல்லலாம். ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து எல்இடி ஸ்கிரீன் பெருசா வச்சிட்டீங்கன்னா நாங்க ஒரு சிரிப்பதை உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருப்போம். கரெக்ட் தான். ஆனா வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, அப்படி என்ன சொல்லுவாங்க, சார் எல்இடி ஸ்கிரீன் ஓடவே இல்லை சார், அது அப்படியே நிக்குது, ஸ்டக் ஆகி நிக்குதுமாங்க. அவரு தட்டி பாப்பாங்க பழைய டீ அடிக்கிற மாதிரி. அவன் ஆபரேட்டர் வந்து ஓடிட்டு தான் இருக்கு, பிளேன்ல தான் இருக்கு. ஆபரேட்டர் காசு வாங்கி திரும்பி கேட்டா 1/2 மணி நேரம் பாக்குறோம், 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, அப்படியே இருக்கு. 3 மணி நேரம் நான் பாத்துட்டு இருக்கேன். காலை 9:30 மணிக்கு பாத்துட்டு 12 மணி வரைக்கும் அசையாம ஆடாம அப்படியே இருக்குது. எப்படி சாய்க்கு உட்கார்ந்துருக்கு. மத்தவங்க எல்லாம் மூவாவது மட்டும் தெரியுது, இங்க முதலமைச்சர் மூவாவது மட்டும் தெரிய மாட்டேங்குது. அப்ப அவர் முகத்துக்கு மட்டும் நீ ஏதோ வந்து ஒரு இல்ல, அவர் முகத்துக்கு மட்டும் நீ ஒரு ஃப்ரீஸ் கேமரா போட்டு வச்சிருக்க, அதை எடுத்து விடு, திமுக காசு வாங்கி பேசுற அப்படிமாங்க. ஐயோ நான்லாம் ஃப்ரீஸ் கேமரா போல ஒண்ணும் இல்லையா, அவர் நகராம உட்கார்ந்து நான் என்ன பண்றது, அவர் நகர சொல்லியா என்ன சாட்டில் சொல்லி வீடியோ போட சொல்லி, அப்பதான் கொஞ்சம் சிரிப்பாப்ல. அப்படின்னு இப்ப நம்ம போட்டதுக்கு அப்புறம் லைட்டா சிரிக்கிறாப்ல. ஏயா சும்மா
ஜெயிச்சு கையறா. முதல்லலாம் கனவு கண்டா ஆசின் வருவா. இப்பெல்லாம் கண்ணை முன்னாலே பால் பாண்டி அவங்க அப்பா வேல் பாண்டி தாண்டா வரானுங்க. ஐயோ என்னமோ அவுத்து விடுறானே, என்னன்னு கேட்கலையே. நான் வேணா இப்ப டப்பிங் பண்றேன். என்ன மிஸ்டர் விஜய், காவேரியில தண்ணி திறந்து விடாம இருக்குன்னு அத பத்தி ஏதும் கேட்க மாட்டீங்களா? இல்லைங்க. தண்ணி இல்லாம உங்க ஸ்டேட் விவசாயிகள் எல்லாம் போராட மாட்டாங்களா? உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? கர்நாடக வனப்பகுதியில 3 தமிழர்களை சுட்டு கொன்னோமே, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன டயலாக் தெரியுமா? சரி, என்கிட்ட வேற என்னதான் கேட்க போறீங்க? என்னோட ஆட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. மிஸ்டர் விஜய் இஸ் a immature politician. எனது மன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பமாகிறது பிரம்மாண்ட இசை பயணத்தின் அடுத்த அத்தியாயம். சரிகமபா தமிழகத்தின் அடுத்த இசை நட்சத்திரத்தை தேடும் நேரம் வந்து விட்டது. ஒரு மேடை, ஒரு நிகழ்ச்சி, ஒரு பாடல் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. இந்த உலகமே உங்களுடைய குரலை கேட்க போகுது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும். மனப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சிலக்கண்ணே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய தம காமெடியா இருக்கு. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.